ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே மாடிக்கு வந்தே ஒரு 3 நாள் பக்கமாக ஆகிடுச்சு. சரி, மேலே வந்துட்டு கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால களைகள்லாம் நிறைய முளைச்சிருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த களைகளை நம்ம தூக்கி எறியாமல் அதையே நம்ம உரமாக மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு உடஞ்ச பக்கெட் இருந்ததுன்னா போதும். ஆல்ரெடி கொஞ்சம் கம்போஸ்ட் ரெடி ஆகிருக்கு. இதில் இந்த இலைத்தலைகள்லாம் நம்ம தூக்கி போடாமல் இதே பின்னில் நம்ம போட்டு ஒரு மண் லேயர் போட்டு வச்சிட்டோம்னா போதும். கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மக்கி நமக்கு ஒரு சிறந்த நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உரம் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் அதே பூச்சினால் அஃபெக்ட் ஆன இலைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நல்லா இந்த புல் கடைகள் அதே மாதிரி நம்ம கார்டனிங்கில் நல்ல வேறு கொடி வகை தாவரங்கள்லாம் வளர்த்துவோம் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா வெட்டி விடுவோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இப்போ நான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பின்லேயும் கொஞ்சம் கம்போஸ்ட் ரெடி ஆகிருக்கு. அதுலேயும் நான் இந்த மாதிரி இலைகள் சேர்த்திக்கிறேன். இது மேலே மண் ஒரு லேயராக போட்டு விட்டுருங்க. இது மூடி வச்சிட்டோம்னா போதும். இது நாளடைவில் நல்லா மண்ணை மக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்போஸ்ட், அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு கம்போஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இலைதலைகளில் தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் இதுலேயே உங்கள் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் கொண்டு நீங்கள் போட நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஃபர்டிலைசர் நமக்கு கிடச்சிரும். செடிகள் நல்லாவே வரும். அதுவும் காய் செடிகளாக இந்த உரம் போட்டோம் அப்படின்னம்னா நல்ல காய்கள்லாம் நல்லாவே திரட்சியாக எடுத்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.